நெருக்கமாய் பழகலாம் இயேசுவோட சீரீஸில் இன்னைக்கு நம்ம எபிசோட் 7ல் இருக்கோம், டே 7ல் இருக்கோம். ஸோ இன்றைக்குமே நம்ம வந்து இந்த லூக்கா 22ஆம் அதிகாரம் 28, 29 ஏற்கனவே பார்த்த அந்த வசனத்துடைய கண்டினியூஷன் தான் அப்படி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லூக்கா 22ஆம் அதிகாரம் 28, 29. மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோடு கூட நிலைத்திருக்கிறவர்கள் நீங்களே, ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். ஸோ இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற காரியம் வந்து இதுதான். நேற்று நம்ம இந்த 1 வீக்காக வந்து நிறைய காரியங்கள் குறித்து பார்த்தோம். சீஷர்களுக்குள்ள நீ யார், நான் பெரியவனா நீ பெரியவனான்னு சொல்லி ஒரு தர்கிப்பு, ஒரு அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இவர் சொல்லுகிற காரியம் என்ன, உங்களில் யாரு மற்றவனுக்கு ஊழியம் செய்கிறானோ அவனே வந்து தலைவனாய் இருப்பான், அவனே உயர்ந்தவனாய் இருப்பான் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படி இருக்கிறதுனால, அதாவது நம்மளுடைய பெருமையை, நம்மளுடைய மேட்டிமையை, அந்த நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படின்ற அந்த குணத்தை நம்ம விட்டு கொடுக்கும்போது என்ன நடக்குது, உனக்கு என்ன ரிவார்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்ற காரியம் தான் என்ன அப்படின்னா, என் பிதா ஒரு ராஜ்யத்தை எனக்கு கொடுத்தது போல நான் ஒரு ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுப்பேன். அடுத்த வசனம் 30வது வசனம், நீங்கள் என் ராஜ்யத்தில் என் பந்தியில் போஜன பானம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனங்களின் மேல் உட்காருவீர்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்ல. 12 சீஷர்களுக்கும் ஆண்டவர் என்ன பாக்கியத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாருன்னா, நீங்க என்னோட கூட உட்கார்ந்து போஜனம் பண்ணுவீங்க. அப்போ நீங்க இன்னொருத்தங்களை ஈக்குவலா ட்ரீட் பண்ணும்போது என்ன ஆகுனா, சர்வேஸ்வரனாகிய நான் உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துவேன். அந்த ராஜ்யத்துல நீங்க கூட இருப்பீங்க. அது மாத்திரம் இல்ல, இஸ்ரவேலின் 12 கோத்திரங்கள் அதை நீங்க என்ன பண்ணுவீங்க, அரசாளுவீங்க. உங்களுக்கு 12 சீட்ஸ் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், என்னோட ராஜ்யத்துல என் கூட உட்காந்து நீங்க அரசாளுவீங்கன்ற ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்ப தாழ்மை உள்ளவனுக்கு ஆண்டவர் ராஜ்யத்துல எப்படிப்பட்ட ஒரு மகிமையை கொடுத்திருக்கிறார் பார்த்தீங்களா. அப்போ நம்ம பெருமையை விட்டு கொடுத்து ஐக்கியமாக இருக்கும்போது, ஒற்றுமையாக இருக்கும்போது, ஆண்டவருக்குள்ள இன்னும் அன்பாக இருக்கும்போது பரலோகத்தில் இப்படிப்பட்ட ரிவார்டு இருக்கிறத பார்க்கிறோம். நம்ம ஜெபிக்கும் போது, பரமண்டல ஜெபம் செய்யும்போது நம்ம என்ன சொல்றோம், பரலோகத்தில் உங்கள் சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக, அப்படிதான் நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ரிவார்டு பூமியில் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும். அது எங்கே நம்ம பார்க்கலாம் தெரியுமா, திருச்சபையில் பார்க்க முடியும். அவங்க பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட பிறகு அவங்களுடைய பேச்சு, நடவடிக்கை எல்லாமே மாற்றமாக இருந்தது. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா, அவங்களுக்குள்ள ஒரு காரியம் இருந்தது. என்ன அப்படின்னா, ஐக்கியம் இருந்தது. இதை கிரேக்க பதத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கொய்னோனியா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு காரியத்துக்காக தங்களுக்குள்ள இருக்கிற எல்லா டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், தங்களுக்குள்ள இருக்கிற எல்லா எதிர்மறையான கருத்துக்கள், இது எல்லாவற்றையும் ஒதுக்கிட்டு we are all one in Christ. கிறிஸ்துவுக்குள் நம்ம எல்லாரும் ஒண்ணுப்பா, நமக்குள்ள வேற்றுமையே வேணாம் அப்படின்னு சொல்லி ஒற்றுமையா இருந்தாங்க. அன்னைக்கு சீஷர்களுக்குள்ள தர்கிப்பு இருந்தது. ஆனா ஆதி திருச்சபையில இருந்த அப்போஸ்தலர்கள், விசுவாச மக்களுக்குள்ள அந்த தர்கிப்பு இல்லை. அவங்க எல்லாருமே அன்பா இருந்தாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தவர்களாய், ஒருமனப்பட்டு ஒரே சிந்தையுடையவர்களா இருந்தாங்க. ஸோ நம்ம வாழ்க்கையில இருந்தும் பெருமையை நம்ம விட்டு கொடுக்கும் போது நமக்கு என்னென்ன இந்த உலகத்துல கிடைக்கும், அந்த ஐக்கியத்தின் நமக்கு என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்றத ஆதி திருச்சபையை ஆதாரமாய் வைத்து நம்ம பார்க்க போறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 44வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். அந்த இடத்துல ஒரு வார்த்தை இருக்கு, என்னது, ஒருமித்திருந்து, ஒருமனப்பட்டு இருந்து. நம்ம இதுல இருந்து என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, இந்த நான் பெரியவனா நீ பெரியவனா அப்படின்ற அந்த பெருமை போட்டி நீங்கிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்ன வரும் தெரியுமா, ஒரு மனம் வருகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த ஒரு மனம் என்ன பண்ணும் தெரியுமா, ஆவிக்குரிய வாழ்க்கையை மேம்படுத்துகிறதா இருக்கும். 6வது காரியம் அப்போஸ்தலர் 2:45வது வசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, அப்போஸ்தலர் 2:45, காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அப்போ அந்த பெருமை அப்படின்ற ஒரு காரியம் வந்து நீங்கின உடனே எல்லாரும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அப்போ
அந்த பெருமை அப்படின்ற ஒரு காரியத்தை எடுத்த உடனே நான் அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்ற, அதாவது கொடுக்கணுன்ற எண்ணம், அவனுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும், அவன் கஷ்டப்படுறான் அப்போ நான் அவனுக்காக அந்த இடத்துல நிற்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கொடுக்குற எண்ணம் கிறிஸ்துவுக்கு இருந்தது போல, எதையுமே பார்க்காமல் அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தது போல அந்த குணம் இப்போ எப்படி வந்துடுது, அந்த பெருமையை நீக்கின உடனே எல்லாரும் எனக்கு வேணும், நான் எல்லாருக்கும் கொடுப்பேன் அப்படின்ற அந்த கொடுக்குற குணம் வருது. மூன்றாவது காரியம் அப்போஸ்தலர் 2:46 பார்க்கிறோம். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்து வீடுகள் தோறும் அப்பம் பெற்று மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி, இந்த போஜனம் பண்ணி கபடமில்லாத இருதயத்தோடு எல்லாரும் ஒற்றுமையா, அந்த ஜாதி நீ பெரியவனா நான் பெரியவனா, கீழ் ஜாதி மேல் ஜாதி இது எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு எல்லாரும் சமமா உட்காந்து சாப்பிட்டாங்க. இதுதான் ஆண்டவர் என்ன சொன்னாரு, நீங்க என் கூட என்ன பண்ணுவீங்க, என்னோட ராஜ்யத்துல போஜனம் பண்ணுவீங்கன்னு சீஷர்களுக்கு சொன்னாரு. அப்போ பெருமையும் அந்த மேட்டிமையும் நம்ம வாழ்க்கையில இருந்து எடுத்து போடும்போது அந்த இடத்துல என்ன வருது, ஒன் மைண்ட், ஒரு மனம் வருகிறது. அதாவது ரத்த பந்தங்களுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு மனம் இருக்காது. ஒருத்தர் வந்து ஒரு கருத்தை சொல்லுவாங்க, இன்னொரு கருத்தை சொல்லுவாங்க. ஆனா ஆவிக்குரிய உறவுல எப்படிங்க ஒரு மனம் வரும், எப்போ வரும்னா நம்ம எல்லாருமே கிறிஸ்து என்ற ஒருவர் தான், அவர் தான் மெயினுப்பா, நாங்கள் எல்லாரும் ஈக்குவல் அப்படின்ற ஒரு சிந்தை நமக்குள்ள வரும்போது மட்டும்தான் அந்த ஒரு மனம் அந்த இடத்துல இருக்கும். அப்போ ஆவிக்குரிய அந்த உலக பிரகாரமான உறவுகளில் இல்லாத அந்த ஒரு மனம் கிறிஸ்துவுக்குள்ள ஏற்படுகிற உறவுகளில் வருவதற்கான காரணம் எப்போ வரும், கிறிஸ்து முதன்மைப்படுத்தப்படும் போது வரும். அடுத்த காரியம், நாலாவது காரியம் என்ன பார்க்கிறோம் அப்படின்னா அப்போஸ்தலர் 2:47 நம்ம பார்க்கிறோம். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள் அப்படின்றது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுறாங்க, தேவனை துதிக்கிறதை பார்க்கிறோம். பெருமை மேட்டுமை, ஒருவருக்கு ஒருவர் முறுமுறுப்பது, ஒருவருக்கு ஒருவர் தர்க்கிப்பது. அன்னைக்கு சீஷர்களுக்குள்ள அந்த தர்க்கிப்பு இருந்ததுனால அவங்களால ஆண்டவர் வந்து அப்போதான் வந்து என்ன பண்ணார், ஆண்டவர் தான் அவங்களுடைய கால்களை கழுவி அவங்களோட கூட ராபோஜனம் இருந்தார். ஸோ அந்த மொமெண்ட், அந்த ஆவிக்குரிய அந்த நிலையை அவங்களால வந்து புரிஞ்சு கொள்ள முடியல. எந்த ஒரு தாட்டுமே இல்லை. அவங்களோட தாட்டெல்லாம் ஏசப்பா கூட நம்ம இருக்கிறோம், நமக்குலாம் ஒரு ராஜ் தருவேன் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதில் யார் பெரியவன், ஆண்டருக்கு லெஃப்ட் ரைட்டில் யார் இருக்கணும், இதுதான் உங்களுடைய தாட்டாக இருந்தது. யார் ஆண்டவருக்கு முக்கியம், யார் ஆண்டவர் வந்து அந்த அந்த முக்கியமான இடங்களை கொடுக்க போகிறார். ஸோ அவங்களோட தாட் எல்லாமே வந்து யாருக்கு அந்த பொசிஷன், யாருக்கு அந்த பதவி கிடைக்க போது இப்படியே இருந்தது. அதனால அவங்களுடைய ஆவிக்குரிய நிலையை அவங்க பார்க்கல, ஆண்டவரை துதிக்கலை. அவர் அவங்க கால்களை கழுவினதை, அந்த அவர் அவ்வளோ தாழ்மையாக அவங்க கால்களை கழுவினதை அந்த இடத்துலலாம் ஆண்டவர் அவங்க துதிக்கலை. நம்ம பார்க்குறோம், குருடன் கூட என்ன பண்ணுறான், அவன் வந்து என்ன பண்ணுறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், அப்படி தாவீதின் குமாரன்னு சொல்லும் போது அவன் துதிக்கிறான். ஆனால் சீஷர்கள் வந்து அந்த இடத்துல துதிக்கிறத நம்ம பார்க்கவே முடியல. இந்த ராபோஜனம் நடக்கும்போது அவ்வளோ தாழ்மையாக ஆண்டவர் அவங்களுடைய கால்களை கழுவுறாரு. ஆனால் அவங்களால என்ன பண்ண முடியல, அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டில் அதை உணர முடியல. ஆனால் இங்கே பார்க்குறோம் ஆதி திருச்சபையின் மக்கள் தேவனை துதித்தார்கள் என்று. அப்போ அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி நாள்தோறும், அவங்க பர்சனலாக ஆண்டருக்குள்ளே வளர்ந்து கொண்டே இருந்தாங்க. அடுத்த காரியம் என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அப்போஸ்தலர் 2:47 ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். அப்போ இவங்க ஒற்றுமையா இருக்கும்போது, அன்பா இருக்கும்போது இவங்களை பார்க்குறவங்க எப்படி பார்த்தாங்க, வாவ் எவ்வளோ அன்பா இருக்காங்க, எப்படி ஒற்றுமையா இருக்காங்க, எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க. வசனம் அதுக்கு முன்னாடி சொல்லுது, வீடுகள் தோறும் அப்பம் பெற்று மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி, அவங்க அவ்வளோ சந்தோஷமா நாள்தோறும் டெய்லியாவே அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருக்கிறாங்க. அவங்க வந்து ஆண்டவரை தினமும் துதிக்கிறாங்க. இதை பார்த்து ஜனங்கள் கண்களே உங்களுக்கு தயவு கிடைக்குது. இது மட்டும் கிடையாது, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் அப்படின்னு இங்கிலீஷ் பைபிள்ல சொல்லுது, they were increasing in number அப்படின்னு. அப்போ அங்க என்ன நடக்குது, ஆண்டவருடைய சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. பெரிய நோக்கம் ஈஸியா நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். பெரிய நோக்கம் என்னது, இந்த ஆண்டர் இந்த உலகத்தில் நம்ம கொடுத்துருக்கிற ஒரு பிரதான கட்டளையே என்னதான், சகல ஜாதிக்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிங்கள், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்க. அது ரொம்ப எளிதாக நடக்குது. பிகாஸ் அந்த இடத்துல என்ன இருந்தது, சமாதானம், ஐக்கியம், அன்பு இதெல்லாம் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காகவே ஜனங்க கண்கள் உங்களுக்கு தயவு கிடைக்குது. ஆட்டோமேட்டிக்காக ஜனங்க வந்து அனுதினமும் சபையில் சேர்க்கப்படுகிறதை பார்க்கிறோம். அப்போ ஒரு சபையில் பெருமை,
ஆவிக்குரிய பெருமை இல்லை ஒரு மனுஷனுக்குள்ள பெருமை அகன்று போகும்போது என்னென்ன நன்மைகள்லாம் நம்ம பார்க்கிறோம் பார்த்தீங்களா? முதலாவது நம்ம எதை பார்த்தோம்? அவங்களுக்குள்ள ஒரு உருமனம் இருந்தது, அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அது பலப்படுத்தினதா இருந்தது. ரெண்டாவது, அவங்களுக்குள்ள கொடுக்குற இருதயம் பெருகினது. மூன்றாவது, ஒரே கருத்துடையவர்களாய் ஒற்றுமையா இருந்தாங்க. நான்காவது, தேவனை துதித்தார்கள். அதனால அவங்களுக்கு பர்சனலா ஆண்டருக்குள்ள தனிப்பட்ட முறையில் நல்ல உறவு பில்ட் ஆச்சு. ஐந்தாவது காரியம் நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, சபை ஆத்மாக்களால் நிரம்பி வழிந்தது. ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் எப்போதான் கிடைக்குது? அதாவது பரலோகம் பூலோகத்துக்கே வந்த ஒரு நிலை வரணும் அப்படின்னா அந்த பெருமை நீங்கி ஐக்கியம் ஒரு இடத்துல வரும்போது நம்ம வாழ்கிற இந்த உலகமே நமக்கு பரலோகமாய் மாறும். ஸோ நம்ம பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ அப்படின்னு சொல்லி நம்ம பாட வேண்டிய அவசியம் இல்லை. பரலோகத்துக்கு ஆண்டு நிச்சயம் அவர் குறித்திருக்கிற நாளில் நம்ம என்ன பண்ண போகிறாரு? கொண்டு போக தான் போகிறாரு. இன்னைக்கு நம்ம வாழ்கிற இந்த உலகத்தை பரலோகமாக நம்ம மாற்றோம். அவருடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுறது போல் பூமியில் செய்யப்படணும் அப்படின்னா நமக்குள்ளே இருக்கிற அந்த பெருமை நீங்கி நம்ம எல்லாரும் ஒன்று கர்த்தருக்குள்ள அப்படின்ற எண்ணம் நமக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா நிச்சயமாகவே அந்த பரலோக வாழ்வை நம்ம இந்த உலகத்தில் காண்போம். ஸோ இந்த 7வது நாள் இன்னும் நெருக்கமாய் பழகலாம் இயேசுவோடுல ரொம்ப அழகான ஒரு சப்ஜெக்டாக ஆண்டு நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. ஸோ இந்த காரியத்தை நீங்களும் உங்கள் வீட்டில் தியானிச்சு பாருங்கள். இது உங்களுக்கு எந்த வகையில் பிரயோஜனமாக இருந்தது அப்படின்றத மறக்காமல் கீழே காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் தொடர்ந்து நம்மளுடைய ஊழியங்களுக்காகவும் நம்மளுடைய யூடியூப் சேனலுக்காகவும் ஜெபித்து கொண்டே இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.